எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் மற்றும் புகையிரத நிலைய அதிபர் பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சைக்கான வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் ஆகஸ்ட் மாதம் செயலமர்வு மூன்றாவது செயலமர்வில் சந்திக்கிறோம். நாங்கள் இன்றைய செயலமர்வில் உரைப்பகுதி ஒன்றினை சுருக்கி தரப்பட்ட சொற்களின் எண்ணிக்கையில் அல்லது மூன்றில் ஒரு பங்காக சுருக்கி எழுதுவது தொடர்பான நுட்பங்களை பற்றி இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே பதிவிடப்பட்ட ஒரு வினாத்தால் ஓரிரு பிள்ளைகள் இது தொடர்பாக கரிசனையோடு கருமமாற்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாராட்டுகள். ஏனையவர்களும் தொடர்ச்சியாக அப்படி இல்லாமல் இன்னும் ஊக்கத்தோட செயற்பட வேணும். சரிதானே? வெற்றியை இலகுவாக வேணும் என்றால் அதிகமாக கஷ்டப்பட்டு பயிற்சி செய்ய வேணும். சாதாரணமாக ஏஎல் படிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சனீங்களோ அதை விட கூடுதலாக நீங்கள் முயற்சி செய்து படிக்க வேணும். இது குறிப்பிட்ட காலம், அது 2.5 வருஷம் படிக்கிறது. இது ஒரு 4 மாதம் 3 மாதம் தான் படிக்க போறீங்க. இந்த காலப்பகுதிக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ இதுவும் ஒரு போட்டி பரீட்சை தான். ஓயல் மாதிரி சித்தி அடைஞ்சா போதும் அண்டு இல்லை. ஆகக்கூடிய புள்ளிகளை பெறுகிறவர்களை மேலே இருந்துதான் தெரிவு செய்ய போகிறார்கள். ஆகவே அந்த தெரிவுக்குள் நீங்கள் போக வேணுமாக இருந்தால் நீங்கள் அதிக அளவில் இந்த காலப்பகுதிக்குள்ள அறிவையும் திறன்களையும் தேடிக்கொள்ள வேண்டும். இந்த சுருக்கம் எழுதுவது பரீட்சைக்கு வருமா என்று கேட்டால் அதெல்லாம் நிச்சயப்படுத்தி சொல்லல. அது நிச்சயமா சுருக்கம் எழுத வரும் அல்லது வராது என்று சொல்லி இல்லை, வரலாம் என்கிறத அடிப்படையாக வைத்து கொண்டுதான் நாங்கள் இதை படித்து பழகிறோம். சரி, அப்போ பெரும்பாலானவர்கள் எழுதியிருக்க மாட்டார்கள் அல்லது வாசித்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள் என்கிற அடிப்படையில் நாங்கள் இந்த 2வது பந்தியை எடுத்து வைத்துக்கொண்டு சுருக்கத்தை எவ்வாறு எழுதுவது என்பது தொடர்பாக ஒரு பயிற்சி ஒன்றை செய்து பார்க்க போறேன். சரிதானே? இதை வாசிக்கிறதுக்கு வசதியாக நான் இப்படி சரிப்படுத்தி வச்சிருக்கிறேன். சில நேரங்களில் பிள்ளைகள் முழுமையாக முழு பந்தியையும் வாசிக்க இயலாம இருக்கலாம். அப்ப துண்டம் துண்டமாக வாசிக்க வேண்டி இருக்கும். சரி, கவனிங்க. பின்வரும் பந்தியை வாசித்து, இப்ப முதல் நீங்க என்ன செய்ய வேணும்? பந்தியை வாசிக்க வேணும். அதில் உள்ள சொற்களின் எண்ணிக்கை 3இல் ஒரு பங்காகுமாறு சுருக்கி எழுதுக. இந்த பந்தியில இருக்கிற சொற்களின் எண்ணிக்கை தெரிஞ்சால்தான் 3இல் ஒரு பங்காக சுருக்கி எழுதலாம். எத்தனை சொற்கள் இருக்கிறது என்று சொல்லி அதை சுருக்கி எழுத வேணும் என்றால் எங்களுக்கு பந்தியில் இருக்கிற சொற்களினுடைய எண்ணிக்கையை கணிக்க வேணும். அவ்வாறு கணித்த பின்னர் அதை 3இல் ஒரு பங்காக சுருக்கி எழுத போறோம். அதுக்கு பிறகு அதுக்கு பொருத்தமான தலைப்பு எழுதுவோம். எத்தனை சொற்களை நாங்கள் சுருக்கம் எழுதி இருக்கிறோம் என்பதை அந்த சுருக்கத்தினுடைய கீழ்ப்பகுதியிலே எழுதி காட்ட வேண்டும். சொற்களின் எண்ணிக்கை அல்லது சுருக்கத்தில் உள்ள சொற்களின் எண்ணிக்கை எத்தனை என்பது தொடர்பாக நாங்கள் எழுதி காட்ட வேண்டும். அப்ப இதை செய்யறதுக்குரிய படிமுறையை முதல்ல நான் பிள்ளைகளுக்கு சொல்லித் தருகிறேன். முதல் நீங்கள் இந்த பந்தியை வாசிக்க வேண்டும். சரிதானே? முதலாவது இதுல இருக்கிற இந்த பந்தியை வாசிக்கிறது என்றால் உங்களுக்கு விளங்குற மாதிரியாக அறுத்துறுத்து வாசிக்க வேணும். கருத்தண்ணி வாசிக்க வேணும். எத்தனை கருத்து இருக்குது என்று பார்த்து 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 வாசிக்க வேணும். ஒரு தடவை வாசிச்சாச்சு. ஒரு தடவை வாசிக்கிற போது ஒரு கொஞ்சம் விளங்குற மாதிரியாக இருக்கும். 2வது வேலையாக சொற்களின் எண்ணிக்கையை கணிக்க வேண்டும். சொற்களின் எண்ணிக்கையை கணித்தல் 2வது படிமுறை. சொற்களின் எண்ணிக்கையை கணித்தல். முதலாவது வாசித்தல். 2வது சொற்களின் எண்ணிக்கையை கணித்தல். இந்த சொற்களின் எண்ணிக்கையை கணிக்கிறதுக்கான முறை என்ன என்கிறது கேள்வி. இப்ப சில பேர் சொல்லுவார்கள், ஒரு வரியில எத்தனை சொல் இருக்குது என்று பார்த்துட்டு நீங்க இப்படி இந்த வரியில 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. இதுல மொத்தமாக இத்தனை வரி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு வரியில 8 சொல் இருப்பதனால இதை 8ஆல பெருக்கி விடுங்கோ என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. இது மிகவும் மோசமான ஒரு முறை. சரிதானே? அப்படி பெருக்கக்கூடாது. நீங்கள் சொற்களினுடைய எண்ணிக்கையை தொட்டு எண்ண வேணும். உங்கள்ட்ட ஒரு பென்சில் இருக்கும்,
அந்த பென்சிலால சொற்களினுடைய எண்ணிக்கையை தொட்டு எண்ணுவதுதான் மிகச் சரியான முறையாக இருக்கும். பெருக்குகிற போது பெரிய வேறுபாடு இருக்கும். நான் இந்த 2வது பந்தியை எடுத்து செய்ய போறோம் என்கிறதால 2வது பந்தியை வச்சுக்கொண்டு உங்களோட கதைக்கிறேன். சொற்களினுடைய எண்ணிக்கையை கணிக்கிறதுக்கு இந்த பெருக்கல் முறையை பயன்படுத்த வேண்டாம். ஒரு உரைப்பகுதியில் இருக்கிற சொற்களின் உண்மையான எண்ணிக்கையும் நீங்கள் பெருக்கி வருகிற சொற்களினுடைய எண்ணிக்கைக்கும் இடையில பெரிய வேறுபாடு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலும் அப்படித்தான் வருது. இப்போ அப்படி செய்ய வேண்டும். நீங்கள் எப்படி என்ன போறீங்கன்னா பென்சிலால் 1 2 இப்படி கீறக்கூடாது. தொட்டு எண்ணணும். 3 4 5 6 7 8 9 10 11 12 இந்த வேகத்தில் எண்ணினா உங்களுக்கு அந்த பந்தியை எண்ணுறதுக்கு 1 நிமிடம் தான் ஆகும். சரிதானே? நீங்கள் 1 2 3 என்கிற வேகத்தில் எண்ண போறது இல்லை. அப்படி என்றால் தான் 60 சொல்லேன்னா 60 வினாடி வரும். நீங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 என்று தான் எண்ண போறீங்க. 1 நிமிடம் காணும். சரியா? அப்போ சொற்களினுடைய எண்ணிக்கையை கணிக்கிறதுக்கு ஒவ்வொரு சொல்லுக்கும் மேல பென்சிலால தொட்டு எண்ணிக்கொண்டு போக வேணும். அப்போ சொற்களினுடைய எண்ணிக்கையை கணிச்சாச்சு. அப்போ மொத்தமாக எத்தனை சொற்கள் வருகிறது என்று பார்க்கிறோம். அதை 3ஆல பிரிக்கிறோம். பிரிக்கிற போது பிழை விட்டுடக்கூடாது. சரிதானே? சில வேளையில உங்களுக்கு 120 சொற்கள்ல சுருக்கம் வந்தால் அது சில வேளை 118 119 121 122 அப்படி வரலாம். அன்னளவாக 120 3ஆல பிரிக்கிறோம். சுருக்கத்தை 40 சொற்கள்ல எழுத. இந்த செய்முறையை சில வேளைகளில் உங்களை செய்ய வேண்டாம் என்று சொல்லுவார். இது நீங்க செய்ய தேவையில்லை என்று சொல்லுவார்கள். அது எப்படி சொல்லுவார்கள் என்றால், கீழ்வரும் உரைப்பகுதியை வாசித்து அதன் 1/3 பங்காக அமையுமாறு சுருக்கி எழுதுக என்று சொல்வதற்கு பதிலாக அப்படி சொல்லாமல் 50 சொற்களில் சுருக்கம் ஒன்று எழுதுக என்று தருவார்கள். இப்போ உங்களுக்கு வேலை சுகம். இந்த சொற்களை எண்ணுவதோ 3ஆல பிரிக்கிறதோ இல்லை. 50 சொற்கள் இதை சுருக்கி எழுதினால் போதுமானது. சரிதானே? அப்படி அந்த வேலை சில வேளை நீங்கள் செய்ய அவசியம் இல்லை என்பதாகவும் அமைகிறது உண்டு. இப்ப சொற்களை எண்ணியாச்சுது, சொற்களினுடைய எண்ணிக்கையை கணிச்சாச்சுது, சுருக்கத்தினுடைய அளவு எவ்வளவுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிட்டது. இதுக்கு பிறகு நாங்க என்ன செய்யப்படும் என்றால், இந்த பந்தியை திருப்பி வாசிக்க வேணும். எங்களுக்கு கருத்து விளங்குற வரைக்கும் பந்தியை வாசிக்க வேணும். வாசித்தால் 2 தடவை வாசிக்கலாம். முதல் ஒரு தடவை வாசிச்சிட்டீங்கன்னா இன்னும் 2 தடவை, அப்போ மொத்தம் 3 தடவை வாசிச்சு போட்டீங்க. வாசிச்சு முடிய எங்களுக்கு இந்த உரைப்பகுதியில ஒரு விஷயம் சொல்றார், அதுக்கு பிறகு இன்னொரு விடயம் சொல்லுகிறார், அதன் பின்னர் இன்னொரு விடயம் சொல்லுகிறார் என்பதாக அது துண்டு துண்டு துண்டாக உடைக்கக்கூடியதாக இருக்கும். துண்டு துண்டாக உடைவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதை பிரித்து எடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த பந்தியை வாசித்து அதை துண்டங்களாக ஆக்கிக்கொள்ள வேணும். சின்ன சின்ன துண்டாக ஆக்கிக்கொள்றது. இப்போ பெரும்பாலும் ஒரு உடைப்பகுதி தந்தால் உங்களுக்கு ஒரு 6 7 துண்டாக உடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆக குறைந்தது 5 துண்டுகள் வரும். ஆக கூடினது ஒரு 7 8 துண்டு வரலாம். பெரிய பந்தி என்றால் 10 துண்டு வரும். உங்களுக்கு அவ்வளோ பெரிய பந்தி தர மாட்டினா ஒரு 5 துண்டங்கள் தொடக்கம் 7 துண்டு வரையில உடைக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு முற்றும்புள்ளியில உடைக்கிறீங்கள அதில் சொல்லப்படுற கருத்தை வச்சு கொண்டு உடைச்சு பார்க்க வேணும். அதன் பின்னால் அந்த ஒவ்வொரு துண்டும் சொல்லுகிற கருத்தை, அதிൻ്റെ சுருக்கத்தை நீங்கள் வசனமாக எழுத வேணும். வசனம் எழுதுகிறத போது ஒரு வசனம் எழுதினால் அதுக்கு இடைவெளி விட்டு அடுத்த வசனத்தை எழுத வேணும். இது நான் என்னதான் சொல்லி கொண்டு வந்தாலும் உங்களை எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போய் ஒரு மணலில் நிற்க வச்சு நீச்சல் பழகுவது, அப்படி சமுத்திரத்தில் நீந்துவது என்று சொல்லி தருகிற மாதிரியாக இருக்குங்க. நாங்கள் தண்ணிக்குள்ளே இறங்காமல் கதைச்சு பெரிய யோசனை இல்லை. இப்போ நாங்கள் நேரடியாக தண்ணிக்குள்ளே இறங்கும். சரியா? இப்போ இந்த பந்தியை வாசிப்போம். ஆக சுகமான பந்தி ஆண்டு 9 10 11 படித்த மாதிரியான பந்திகள் வருமென்று நினைக்கக்கூடாது. நேற்று ஒரு பாஸ் பேப்பர் பார்த்த நீங்கள் எவ்வளவு கடினமான உரைப்பகுதி போட்டிருந்தவர்கள் என்று உங்களுக்கு தெரியும். இலங்கை மத்திய வங்கி அறிக்கையில்
நாட்டினுடைய போக்குவரத்து துறை விருத்தி தொடர்பாக எழுதப்பட்ட ஒரு பெரிய ஆர்டிக்கல்ல இருந்து, பெரிய ஒரு அறிக்கையில இருந்து ஒரு சிறு துண்டத்தை எடுத்து உங்களுக்கு போட்டிருந்தார்கள். அதை வாசித்து விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி. இதையும் அப்படித்தான் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். சரியா? சரி, இந்த உரைப்பகுதியை நாங்கள் வாசிப்போம். நானும் நீங்களும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அதுக்கு பிறகு இதை துண்டாக்குறதை பற்றி யோசிப்போம். அதற்கு முதல் எனக்கு சொல்லுங்க, இந்த பந்தி சுருக்கம் எழுதின பிள்ளைகள், 2வது பந்தி சுருக்கம் எழுதின ஆக்கள் சொல்லுங்க, எத்தனை சொற்கள் வந்தது? மெசேஜில் போடுங்க. சுருக்கம் எழுதினாக்கள் எண்ணித்தானே சுருக்கம் செய்திருப்பீங்க. எத்தனை சொற்கள் வந்தது என்று சொல்லி சொல்லுங்களே பாபு. 2 பிள்ளைகள் போட்டிருக்கிறீங்க. சரி, இல்லாதாக்கள் நீங்கள் உங்களுடைய இந்த வினாத்தாள அச்சிட்டு இருந்தால், பிரிண்ட் பண்ணி எடுத்திருந்தால் எண்ணி எனக்கு சொல்லுங்க எத்தனை சொற்கள் இருக்குது என்று சொல்லி. சரிதானே? எண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. சரி, இப்போ நாங்கள் வாசிப்போம். சரியா? முதல் தலைவருக்கு வாசிக்கிறது, அதுக்கு பிறகுதானே சொற்களினுடைய எண்ணிக்கை கணிக்க போறோம். சரி, வாசிப்போம். இலங்கையின் உயர்கல்வித்துறையில் அரச துறையின் ஏக பிரதிநிதித்துவம் ஏறத்தாழ தோல்வியடைந்து விட்டது. இலங்கையின் உயர்கல்வித்துறையில் அரச துறையின் ஏக பிரதிநிதித்துவம் ஏறத்தாழ தோல்வியடைந்து விட்டது. எனினும் உயர்கல்வியில் தனியார் துறையின் பங்கேற்பினை எதிர்த்து காரணங்களை முன்வைப்பவர்கள் அரச துறையின் இயலாமை மற்றும் பலவீனங்களை மறந்து விடுகின்றனர், அல்லது வேண்டுமென்றே பேசாமல் தவிர்க்கின்றனர். தனியார் துறைக்கு எதிரான பலவீனமான கோஷங்களை மட்டுமே உரத்து பேசுகின்றனர். அரசியல் மற்றும் நிர்வாகத் துறைகளில் இருப்பவர்களில் கணிசமான எண்ணிக்கையினர் நிலைமையை சரியாக மதிப்பிட்டுள்ள போதிலும் தேர்தல் அரசியலில் வெற்றி பெறுவதற்கு வாக்குகளின் எண்ணிக்கையில் தங்கியிருப்பதாலும் அரச துறையின் இயலாமை தொடர்பில் விமர்சிப்பதற்கு அரச சேவையாளர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள சட்ட ரீதியான மட்டுப்பாடுகள் காரணமாகவும் அவர்களும் உண்மைகளை பேசாது தவிர்க்கின்றனர் அல்லது மிகவும் மென்மையாக கண்டிக்கின்றனர். உயர்கல்வியில் அரசாங்கத்துறையின் ஏக பிரதிநிதித்துவம் சவாலுக்குட்பட்டமைக்கான முதலாவது காரணம் அத்துறையின் குறைந்த மட்ட இயலளவாகும். உயர்கல்விக்கான தகமை பெறும் அனைவருக்கும் கல்வியை வழங்க போதுமான பௌதிக மற்றும் மனித வளங்களை இத்துறை கொண்டிருக்கவில்லை. அத்துடன் அரசினாலும் இத்துறையில் வேண்டப்படும் விரிவாக்கத்திற்கு தேவையான நிதியினை வழங்க இயலாது உள்ளது. இந்நிலைமை காரணமாக கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் உயர்கல்விக்கு தகமை பெறும் மாணவர்களில் 20% விஞ்சாத எண்ணிக்கையினருக்கே அரச துறையால் உயர்கல்விக்கான வாய்ப்பினை வழங்க முடிகிறது. இன்றைய வேலை வாய்ப்புகளுக்காக தேவைப்படுகின்ற தகமைகள், திறன்களை பல்கலைக்கழக கல்வி போதுமான மட்டத்தில் கொண்டிருக்காமையால் பட்டம் பெற்று வேலைக்கு அமர்த்தப்படும் கணிசமான எண்ணிக்கையினரான பட்டதாரிகளால் தமக்கான பணிகளை வினைத்திறனுடனும் விளைபயன் மிக்கதாகவும் ஆற்ற இயலாதுள்ளது. இவ்வாறு சமகால உலகத்தின் தேவைகளுக்காக வேண்டப்படும் திறன்களை கொண்டதான உயர்கல்வியினை வழங்க முடியாதிருப்பது அரச உயர்கல்வித்துறையின் இன்னொரு குறைபாடு. இக்காரணங்களினால் இலங்கையின் அரச துறையினால் நிர்வகிக்கப்படும் உயர்கல்வித்துறை ஏறத்தாழ தோல்வியடைந்து விட்டது. இந்நிலைமைகளை வெற்றி கொள்வதற்கான ஒரே வழி உயர்கல்வி வழங்கலில் தனியாரின் பங்கேற்பினை அனுமதித்து தனியார் பல்கலைக்கழகங்களை ஆரம்பிப்பது ஒன்றே.
என்பது விவாதம் கடந்த நிதர்சனமாகும். சரி, அப்ப நாங்கள் திருப்பியும் ஒரு தடவை இதை வாசிப்போம் பிள்ளைகள். நீங்கள் முழுமையாக வாசிக்கக்கூடிய மாதிரியாக இதை நான் ஒழுங்குபடுத்தி தாரேன். சரி, திருப்பி ஒரு கால் வாசிப்போம். இன்னும் கொஞ்சம் இடம் எடுக்கலாம். இலங்கையின் உயர்கல்வித்துறையில் அரச துறையின் ஏக பிரதிநிதித்துவம் ஏறத்தாழ தோல்வியடைந்து விட்டது. எனினும் உயர்கல்வித்துறையில் தனியார் துறையின் பங்கேற்பினை எதிர்த்து காரணங்களை முன்வைப்பவர்கள் அரசு துறையின் இயலாமை மற்றும் பலவீனங்களை மறந்து விடுகின்றனர் அல்லது வேண்டுமென்றே பேசாமல் தவிர்க்கின்றனர். தனியார் துறைக்கு எதிரான பலவீனமான கோஷங்களை மட்டுமே உரத்து பேசுகின்றனர். அரசியல் மற்றும் நிர்வாக துறைகளில் இருப்பவர்களில் கணிசமான எண்ணிக்கையினர் நிலைமையை சரியாக மதிப்பிட்டுள்ள போதிலும் தேர்தல் அரசியலில் வெற்றி பெறுவதற்கு வாக்குகளின் எண்ணிக்கையில் தங்கியிருப்பதாலும் அரச துறையின் இயலாமை தொடர்பில் விமர்சிப்பதற்கு அரச சேவையாளர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள சட்ட ரீதியான மட்டுப்பாடுகள் காரணமாகவும் அவர்களும் உண்மைகளை பேசாது தவிர்க்கின்றனர் அல்லது மிகவும் மென்மையாக கண்டிக்கின்றனர். உயர்கல்வியில் அரசாங்கத்துறையின் ஏக பிரதிநிதித்துவம் சவாலுக்குட்பட்டமைக்கான முதலாவது காரணம் அத்துறையின் குறைந்த மட்ட இயலளவாகும். உயர்கல்விக்கான தகமை பெறும் அனைவருக்கும் கல்வியை வழங்க போதுமான பௌதிக மற்றும் மனித வளங்களை இத்துறை கொண்டிருக்கவில்லை. அத்துடன் அரசினாலும் இத்துறையில் வேண்டப்படும் விரிவாக்கத்திற்கு தேவையான நிதியினை வழங்க இயலாதுள்ளது. இந்நிலைமை காரணமாக கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் உயர்கல்விக்கு தகமை பெறும் மாணவர்களில் 20% விஞ்சாத எண்ணிக்கை நெருக்கி அரசு துறையால் உயர்கல்விக்கான வாய்ப்பினை வழங்க முடிகிறது. இன்றைய வேலை வாய்ப்புகளுக்காக தேவைப்படுகின்ற தகைமைகள் திறன்களை பல்கலைக்கழக கல்வி போதுமான மட்டத்தில் கொண்டிருக்காமையால் பட்டம் பெற்று வேலைக்கு அமர்த்தப்படும் கணிசமான எண்ணிக்கையினரான பட்டதாரிகளால் தமக்கான பணிகளை வினைத்திறனுடனும் விளைபயன் மிக்கதாகவும் ஆற்ற இயலாதுள்ளது. இவ்வாறு சமகால உலகத்தின் தேவைகளுக்காக வேண்டப்படும் திறன்களை கொண்டதான உயர்கல்வியினை வழங்க முடியாதிருப்பது அரச உயர்கல்வித்துறையின் இன்னொரு குறைபாடு. இக்காரணங்களினால் இலங்கையின் அரச துறையினால் நிர்வகிக்கப்படும் உயர்கல்வித்துறை ஏறத்தாழ தோல்வியடைந்து விட்டது. இந்நிலைமைகளை வெற்றி கொள்வதற்கான ஒரே வழி உயர்கல்வி வழங்கலில் தனியாரின் பங்கேற்பினை அனுமதித்து தனியார் பல்கலைக்கழகங்களை ஆரம்பிப்பது ஒன்றே என்பது விவாதம் கடந்த நிதர்சனமாகும். சரி, நாங்கள் இப்ப இந்த உரைப்பகுதியை வாசிச்சு இதுக்கு சுருக்கம் எழுதுறது இந்த எக்ஸசைஸுக்கு போறதுக்கு முன்னால இந்த பந்தி எங்களுக்கு விளங்கி இருக்குதா என்று பார்க்கறதுக்காக சில கேள்விகள் இந்த உரைப்பகுதியை வச்சுக்கொண்டு நாங்கள் கொஞ்சம் அலசி ஆராய்வோம். எங்களுக்கு வாசிக்க பழகுவோம். சரிதானே? எப்படி வாசிக்கிறது, இதுக்குள்ள இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்று சொல்லி பார்ப்போம். சரியா? முதலாவது கேள்வி, இந்த உரைப்பகுதியை எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? ஏன் இந்த உரைப்பகுதியை இவர் எழுதுகிறார்? இது எழுதுகிற போது இவர் ஏதோ ஒரு இலக்கோட தான் எழுதுவார். என்ன இப்போ அப்படி
இந்த உரைப்பகுதி எழுதியவருடைய இலக்கு என்ன, என்ன நோக்கத்தோடு எழுதுகிறார்? யார் சரி நீங்களாக வாலண்டியரா சொல்லலாம், நான் கேட்கிறார்கள்லாம் சொல்ல வேணும் இல்லை. மெக்க ஒன் பண்ணிட்டு ரெடியா இருந்தால் 2-3 பேர் இருந்தால் நான் ஒரு ஆள்கிட்ட கேட்பேன். சஞ்சயா, ஓகே, சஞ்சயா முதல் வந்தபடியா அவங்கள்ட்ட கேட்போம். சரியா தார்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதை எழுதியவருடைய நோக்கம் என்ன? அதாவது சார், அரசினால வழங்கப்படுற பல்கலைக்கழக கல்வியினுடைய குறைபாடுகளை எடுத்து சொல்லி அதனூடாக தனியார் துறையினுடைய தலையீடு உயர்கல்வித்துறைக்கு அவசியம் என்றதை கொண்டு வர்றாரு. அப்போ தனியார் துறையின் தலையீடு அல்லது தனியார் துறைக்கான அனுமதியை ஆதரிப்பது அவருடைய பிரதானமான நோக்கம். என்ன, உயர்கல்வித்துறையில் தனியார் துறையினரை பங்கேற்க அனுமதிக்க வேண்டும் என்கிற வாதத்தை வலிமையாக முன்வைப்பது அவருடைய நோக்கம். சரி, தன்னுடைய விவாதத்தை, தன்னுடைய கருத்தை வலிமைப்படுத்துவதற்காக அவர் கையாண்டிருக்கக்கூடிய உத்தி என்ன, என்ன டெக்னிக்கை அவர் கையாளுகிறார்? தனியார் துறையினரை உயர்கல்வியில் ஈடுபடுத்துவதற்கு அல்லது உயர்கல்வியில் ஈடுபடுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்கிற தன்னுடைய கருத்தை ஆழமாக வலியுறுத்துவதற்கு அவர் பயன்படுத்துகிற உத்தி அரசதுறை பலவீனமாக இருக்கிறது என்கிற நியாயத்தை எடுத்து பேசுவது. சரிதானே? அரசதுறை பலவீனமாக இருக்கிறது என்கிற நியாயத்தை அவர் எடுத்து பேசுகிறார். அப்ப சஞ்சயா சொன்ன போல அரசதுறை உயர்கல்வி வளங்களில் பலவீனமாக இருப்பதனால் அதை ஈடு செய்வதற்கு தனியார் துறையினருடைய பங்கேற்பு அவசியம் என்பதை வலியுறுத்துவது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. சரி, இன்னொரு கேள்வி, அரசுதுறை உயர்கல்வியில், அரசுதுறையினால் வழங்கப்படுகின்ற உயர்கல்வியில் காணப்படுகின்ற எத்தனை பலவீனங்களை உரையாசிரியர் இங்கு எடுத்து காட்டுகிறார்? தயாராக இருக்கிற பிள்ளைகள் மேற்கொண்டு ஏஞ்சலின் சொல்லுங்க. அரசாங்கத்துறை ஏக பிரதிநிதித்துவம் சவாலுக்குட்பட்டது. முதலாவது பலவீனங்கள் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவர் ஏக பிரதிநிதித்துவம் சவாலுக்குட்பட்டது என்பது அரசாங்கம் மட்டும்தான் உயர்கல்வியை வழங்குவது என்பதுதான் ஏக பிரதிநிதித்துவம். அது சவாலுக்கு உட்பட்டிருக்கு, இன்றைக்கு சேலஞ்ச் பண்ற நிலைமைக்கு வந்துட்டது என்று சொல்லுகிறார். அரசினுடைய உயர்கல்வித்துறையை வழங்குகிற அதிகாரம் அரசாங்கத்தில் மட்டும்தான் இருக்கு, தனியார்கிட்ட இல்லை. இந்த பந்தியில சொல்வதன்படி நீங்க இப்ப பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குதானே, நாங்க பந்தியோட நிக்க வேணும். சரிதானே? அவர் இங்க அரசு துறையினுடைய எத்தனை பலவீனங்களை எடுத்து காட்டுகிறார். சஞ்சயா வெயிட் பண்ணுங்க, வேற யாராவது கேட்டுட்டு வருகிறேன்னா. ஒரே பிள்ளைக்கு தொடர்ச்சியா வாய்ப்பு கொடுக்கறது சரியில்லை தானே, அவங்க யோசிப்பாங்க. வேற யார் பிள்ளைகள்? தார்ஸ், ஓகே, சொல்லுங்க. அனைவருக்கும் கல்வியை வழங்குவதற்கு போதுமான பௌதிக மனித வளங்கள் இல்லாம, அத ஒற்றை வார்த்தையில் அவர் சொல்லுகிறார், போதுமான பௌதீக மனித வளங்களை இந்த துறை கொண்டிருக்கவில்லை என்பதை. சரி, அது ஒன்று. வேற நிதி பற்றாக்குறை. நிதி பற்றாக்குறை 2. வேற சம உணவுக்கு தேவையான வேலை வாய்ப்பு கேட்ட தகமை மற்றும் திறன்கள் பல்கலைக்கழக கல்வியில இல்லாம வழங்க முடியாமல் இருக்கிறது என்று சொல்றேன். வேற அப்ப உங்களுடைய பார்வையில 3 பலவீனங்களை அவர் சுட்டி காட்டுகிறார், அப்படியா? அப்படி நான் எடுத்துக்கொள்ளலாமா? 3 பலவீனங்களை சுட்டி காட்டுகிறார் என்று சொல்லி. சரி, இப்போ வேற யாராவது? இவங்க சொன்னதை விட நான் வேறு விதமாக சொல்லுவேன். எத்தனை பிரதானமான பலவீனங்களை இந்த உரையாசிரியர் சுட்டி காட்டுகிறார். பிள்ளைகள் கூட நேரம் எடுக்குது என்று யோசிக்காதீங்கோ. இந்த பந்திகளை புரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் நீங்கள் ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது போன்ற வினாக்களுக்கு விடையளிக்கிறதுக்கு இந்த பகுதிகளை எப்படி உடைச்சு வாசிக்க வேணும் என்று பழகுவோம். இன்றைக்கு சுருக்கம் எழுத இல்லைன்னா பரவாயில்லை, இன்னும் ஒரு நாளுக்கு எழுதுவோம், அது வேறு. சரியா?
சரி, இப்போ முதல் முன்னுக்கு வந்த பிள்ளை சஞ்சி அவங்கள நாங்கள் திருப்பி அனுப்பிட்டோம். நீங்க சொல்லுங்கம்மா, எத்தனை பலவீனங்கள், பிரதானமாக எத்தனை பலவீனங்கள் இங்க முன்வைக்கப்படும்? 2 சார். 2. என்னென்னு ஒன்று சொல்லுங்க, என்னென்னு சொல்லுங்க. ஒன்று முதலாவது சார் குறைந்த மட்ட இயலளவு. குறைந்த மட்ட இயலளவு என்பது முதலாவது. சரி, அப்படி எடுத்துக்கொள்வோம். வேற? அடுத்தது சார் இந்த திறன்கள் வாய்ந்த அதாவது இந்த வேலைவாய்ப்புக்கு தேவையான திறன்கள் வாய்ந்த உயர்கல்வியை அரசு துறையால வழங்க முடியாது இருக்கிறது. நாட்டில் வேலை வாய்ப்புக்கு என்னென்ன ஸ்கில் வேணுமோ அந்த ஸ்கில் இவங்களோட படிப்பில் இல்லை அல்லது போதாது. சரி, அப்போ இந்த பிள்ளை முதல் சொன்னாங்களே, எனக்கு சொன்னது அரசு ஒரு விஷயம் சொன்னாங்க. 2 காரணங்களை அவங்க எனக்கு முன் வச்சிருந்தாங்க. ஒன்று, கல்வியை வழங்குவதற்கு, அனைவருக்கும் கல்வியை வழங்க போதுமான பௌதீக மற்றும் மனித வளங்கள் காணப்படாமை. 2வது, தேவையான நிதியை வழங்க இயலாமல் இருக்கிறது. இதனை அவர்கள் குறைபாடாக சொன்னார்களே. அது அந்த குறைந்த மட்ட இயலளவுக்குள்ள வருது தானே சார்? கிரேடா. இப்ப இங்க பிரதானமான குறைபாடு குறைந்த மட்ட இயலளவு, அத்துறையின் குறைந்த மட்ட இயலளவு. ஏன்னா அதாவது லோ கெப்பாசிட்டி, சரிதானே? குறைந்த மட்ட இயலளவு, அபிலிட்டி என்னும் சொல்லலாம். குறைந்த அளவிலான இயலளவு, அதாவது அவர்களால் வழங்கக்கூடிய ஆற்றல், கல்வியை வழங்கக்கூடிய ஆற்றல் என்பது ஒரு லோ லெவல்ல தான் இருக்குது. அப்படி அவர்கள் குறைந்த மட்டத்தில் ஆற்றலை கொண்டிருப்பதற்கான காரணங்களாக என்னென்ன விடயங்களை சொல்லுகிறோம் நாங்கள்? அரசாங்கத்துறை, இங்க அத்துறை என்று சொல்வது அரசாங்கத்துறை தானே. மேலே அரசாங்கத்துறையின் ஏக பிரதிநிதித்துவம் சவாலுக்குட்பட்டவைக்கான முதலாவது காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதுதான் முதலாவது விடயம். ஏன்னா முதலாவது காரணம் அத்துறையின் குறைந்த மட்ட இயலளவு ஆகும். அந்த இயலளவுக்கான காரணங்களாக உரையாசிரியர் எத்தனை காரணங்களை சொல்லுகிறார்? ஒன்று, போதுமான பௌதீக மற்றும் மனித வளங்கள் இந்த துறை கொண்டிருக்கவில்லை. அரசாங்க துறையில போதுமான பௌதீக வளங்கள்னா பிசிக்கல் ரிசோர்ஸ், என்ன கட்டடங்கள் போன்ற மனித வளங்கள் வேண்டாம், ஹியூமன் ரிசோர்ஸ், அங்கே இருக்கிற பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், அப்படியான ஆளணி இந்த துறை கொண்டிருக்கவில்லை. அத்துடன் அதோட அரசினாலும் இத்துறையில் வேண்டப்படும் விரிவாக்கத்துக்கு தேவையான நிதியை வழங்க இயலாது உள்ளது. சரி, அதை நாங்கள் கூட்டுவோம் என்று பார்த்தால் பௌதீக மனித வளங்கள் குறைவாக இருக்குது, அதை கொஞ்சம் விரிவாக்குவோம் என்று பார்த்தா அதுக்கு தேவையான காசை கொடுக்கறதுக்கு அரசாங்கத்திட்ட காசு இல்லை. அப்ப இங்க பாருங்க, குறைந்த மட்ட இயலளவை தோற்றுவிக்கும் காரணிகளவை விளங்குதா பிள்ளைகள்? சொல்லுகிறது அரசாங்க துறையினுடைய பலவீனங்கள்ல முதலாவது அது குறைந்த மட்ட இயலளவு. குறைந்த மட்ட இயலளவை தோற்றுவிக்கும் காரணிகளவை? ஒன்று, வளப்பற்றாக்குறை, அதாவது பௌதீக மனித வளங்களினுடைய போதாமை. 2வது, அவற்றை விரிவாக்குவதற்கென்றால் இன்னும் அதிகரிப்பதற்கு தேவையான நிதியை வழங்க அரசினால் இயலாமல் உள்ளது. சரி, குறைந்த மட்ட இயலளவு காரணமாக ஏற்படும் பாதிப்பு என்ன? குறைந்த மட்ட இயலளவு காரணமாக ஏற்படுகிற பாதிப்பு என்ன? சஞ்சயா மட்டும்தான் வந்திருக்கிறோடைய, சொல்லுங்கம்மா. சரி, வரையறுக்கப்பட்ட அளவிலான மாணவர்களே உயர்கல்வியில இருந்து உயர்கல்விக்கு உள்வாங்கப்படுறாங்க. காப்போதா உயர்கல்வி. அதாவது உயர்கல்விக்கு தகமை பெறும் மாணவர்களில் 20% ஆட்களுக்கு தான் உயர்கல்வி கிடைக்குது. அதாவது ஏஎல் பாஸ் என்று சொல்லி வருகிறார்கள். ஏஎல் 3 பாடமும் சித்தி அடைந்தால் அவர்கள் எலிஜிபிள் தானே உயர்கல்வி பெறுவதற்கு. ஆனால் அதில் 100 பேர் அவ்வாறு
உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்தால் 20% மாணவர்களுக்கு மட்டும்தான் பல்கலைக்கழக அனுமதி கிடைக்குது. ஏன் ஏன் அப்படி நடக்குது? அரசாங்கத்துறையின் குறைந்த மட்ட இயலளவு காரணமாக. சரிதானே? அரசாங்கத்துறைக்கு எல்லோருக்கும் கல்வி வழங்கக்கூடிய வல்லமை இல்லை. அப்போ அரசாங்கத்துறையின் முதலாவது குறைபாடாக சொல்லப்படுவது குறைந்த மட்ட இயலளவு. அதற்கு காரணமாக இருப்பது பௌதீக மற்றும் மனித வளங்களின் பற்றாக்குறை. இரண்டாவது, தேவையான நிதியினை வழங்குவதற்கு அரசால் இயலாமல் இருக்கிறது. இதன் விளைவு என்ன? உயர்தர பரீட்சையில் உயர்கல்விக்கு தகமை பெறும் மாணவர்களில் 20% மாணவர்களுக்கு மட்டும்தான், அதாவது ஒரு குறைந்த எண்ணிக்கையினருக்கு உயர்கல்விக்கான வாய்ப்பை வழங்க முடிகிறது. சரியா? இந்த இடங்களில் சில தொடர்புகள் பற்றி நாங்கள் படிக்க வேண்டும். இந்த உரைப்பகுதிக்குள்ள இருக்கிற சில தொடர்புகள், காரண காரிய தொடர்பு என்று சொல்லி ஒரு விடயம் இருக்குது பிள்ளைகள், கொஞ்சம் அவதானிச்சு கொள்ளுங்க. காரண காரிய தொடர்பு. காரண காரிய தொடர்பு என்றால் குறைந்த மட்ட இயலளவை காரணமாக எடுத்தால் அதனால் ஏற்படுகிற விளைவு என்ன? குறைந்த எண்ணிக்கையினரான பிள்ளைகளுக்கு உயர்கல்வி வாய்ப்பை வழங்கக்கூடியதாக இருப்பது, அல்லது எல்லோருக்கும் கல்வியை வழங்க இயலாமல் இருப்பது. 20% மாணவர்கள் மட்டுமே உயர்கல்வியை பெறுவது, இது விளைவு. அப்போ அந்த விளைவை உருவாக்குகிறது எதுவோ அதை நாங்கள் காரணம் என்று சொல்ல வேண்டும். அப்போ அரசாங்கத்துறையின் குறைந்த மட்ட இயலளவு என்பதை காரணமாக எடுத்தால், உயர்தர பரீட்சையில் தகமை பெறுபவர்களில் 20% மட்டுமே உயர்கல்வியை வழங்கக்கூடியதாக இருப்பது காரியம். நான் சொல்ற விளங்குதா? சரிதான். போதுமான பௌதீக மற்றும் மனித வளங்கள் காணப்படாமை என்பதை ஒரு காரணமாக எடுத்தால், போதுமான பௌதீக மனித வளங்கள் இல்லாமை என்பதை காரணமாக எடுத்தால், காரியமாக நீங்கள் எது எடுப்பீங்க? யாராவது ஒரு பிள்ளை சொல்லுங்க. போதுமான பௌதீக மனித வளங்கள் காணப்படாமை என்பதை காரணமாக எடுத்தால் அதனால் உண்டாகிற விளைவுதான் காரியம். அந்த காரியம் எது? குறைந்த மட்ட குறைந்த மட்ட இயலளவு. அப்ப குறைந்த மட்ட இயலளவை தோற்றுவிக்கும் காரணிகள் 2 இருக்குது, என்ன இல்லையா? குறைந்த மட்ட இயலளவை தோற்றுவிக்கின்ற காரணிகள் 2 இருக்குது. அபிதா, 2ஐயும் சொல்லுங்க பாப்போம். பௌதீக மற்றும் மானுட வளங்கள், மற்றது நிதி பற்றாக்குறை. நிதி பற்றாக்குறை. சரி, இப்போ இப்படி எழுதுகிறார்கள் என்று வச்சுக்கொள்வோம். சரிதானே? உயர்கல்வித்துறையை விரிவாக்க தேவையான நிதியை அரசு வழங்க இயலாமல் இருப்பது, உயர்கல்வித்துறையில் காணப்படும் குறைந்த இயலளவு, இந்த ரெண்டும் என்ன ஒழுங்கில் எழுதப்பட்டிருக்கு? முன்னுக்கு என்ன இருக்குது? காரணமா காரியமா? காரணம் முன்னுக்கு இருக்குது, பின்னுக்கு காரியம் இருக்குது. இப்படி எழுதப்பட்டிருந்தால் இந்த தொடர்பை நாங்கள் சொல்லுகிறது காரண காரிய தொடர்பு. காரண காரிய தொடர்பு. குறைந்த மட்ட இயலளவு, போதுமான பௌதீக மற்றும் மனித வளங்கள் காணப்படாமை என்பவற்றுக்கிடையில் எவ்வகையான தொடர்பு இருக்குது? குறைந்த மட்ட இயலளவு, போதுமான பௌதீக மற்றும் மனித வளங்கள் காணப்படாமை என்பவற்றுக்கிடையில் எவ்வகையான தொடர்பு காணப்படுது? காரிய காரண தொடர்பு. மற்ற பிள்ளைகளுக்கு விளங்குதா இது?
காரிய காரண தொடர்பு. முதல் விளைவு எழுதப்பட்டு அதுக்கான காரணம் பின்னுக்கு எழுதப்பட்டிருந்தால் அதை நாங்கள் காரிய காரண தொடர்பு என்று சொல்லி சொல்லுகிறோம். சரியா? இப்ப இப்படித்தானே பிள்ளைகள், அதிக முயற்சி எடுத்து கல்வி கற்றல், பரீட்சையில் சித்தி அடைதல், இந்த ஒழுங்குல சொல்லப்பட்டிருந்தால் அது காரிய காரண தொடர்பு. பரீட்சையில் சித்தி அடைதல் ஊக்கத்தோடு கல்வி கற்றல் என்கிற ஒழுங்குல சொல்லப்பட்டிருந்தால் அது காரண காரிய தொடர். அதிக ஊக்கத்தோடு கல்வி கற்றல் பின்னுக்கு வந்து பரீட்சையில் சித்தி அடைதல் முன்னுக்கு வந்தால் காரிய காரண தொடர். காரிய காரண தொடர்பு. சரிதானே? அப்ப இங்க பாருங்க, அரசதுறையின் குறைந்த இயலளவு தகுதி பெறும் மாணவர்களில் 20% உயர்கல்வி பெறுதல். அரசின் குறைந்த இயலளவு தகுதி பெறுபவர்களில் 20% மட்டும் உயர்கல்வி கிடைத்தல். என்ன தொடர்பு இங்க இருக்குது? சார் திருப்பி ஒருக்க சொல்லுவீங்களா? அரச துறையின் குறைந்த இயலளவு தகுதி பெறும் மாணவர்களில் 20% உயர்கல்வி பெறுதல். காரண காரிய தொடர்பு. காரண காரிய தொடர்பு. குறைந்த இயலளவு காரணமாக மாணவர்கள்ல 20% மாணவர்கள் உயர்கல்வி பெறுகிறார். மறுவளமாக தகுதி பெறும் மாணவர்களில் 20% உயர்கல்வி பெறுதல் அரசின் குறைந்த இயலளவு. காரிய காரண தொடர்பு. பிள்ளைகளுக்கு இந்த விஷயம் விளங்குச்சுதா? இப்ப காரிய காரண தொடர்பு, காரண காரிய தொடர்பு என்னன்னு சொல்லி? சரியா? சரி. அரசாங்கத்தின் இயலளவு அல்லது உயர்கல்வித்துறையில் அரசாங்கத்தின் இயலளவு உயர்கல்வி பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை. உயர்கல்வித்துறையில் அரசாங்கத்தின் இயலளவு உயர்கல்வி பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை. இந்த இரண்டுக்கும் இடையில என்ன தொடர்பு இருக்குது? திருப்பி ஒருக்கா சொல்லுங்க. காரண காரிய தொடர்பு. சரி, இதுல முதலாவது காரணி அதிகரித்தால் இரண்டாவது காரணியில என்ன வகையான மாற்றம் நிகழும்? அரசின் இயலளவு கல்வி பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை. அரசின் இயலளவு காரணம், கல்வி பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை காரியம். அது பிள்ளைகளுக்கு கிளியர். இப்ப என்னுடைய கேள்வி, முதலாவது விடயம் அதிகரித்தால் இரண்டாவதுல என்ன மாற்றம் ஏற்படும்? குறையுமா அதிகரிக்குமா? அதிகரிக்கும். சாரி, அதிகரிக்கும். சாலினி மைக்கில வந்துட்டு போன மாதிரி இருந்தா அப்படியே கூப்பிடுவோம். சொல்லுங்க. அதிகரிக்கும். அதிகரிக்கும். முதலாவது அரசின் இயலளவு அதிகரித்தால் கல்வி பெறும் மாணவர்கள், உயர்கல்வி பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இயலளவு குறைந்தால் குறையும். அதாவது இந்த ரெண்டு விடயமும் ஒரே திசையில நகரும். அப்படித்தானே? ஒன்று கூடினால் மற்றது கூடும். அதாவது காரணம் அதிகரிக்கும் போது காரியமும் அதிகரிக்கும். காரணம் குறைந்தால் காரியமும் குறை. இத என்ன கணியம் என்று சொல்ற நாங்கள்? நேர்கணியமா எதிர்கணியமா? நேர்கணியம் சார். நேர்கணியம். சரிதானே? இப்போ கவனியுங்க. அரசின் உயர்கல்வி இயலளவு, கல்வி பெறும் மாணவர் எண்ணிக்கை என்பவற்றுக்கு இடையில் காணப்படும் தொடர்பு காரண காரிய தொடர்பு. அதற்கு முன்பாக நேர்கணிய காரண காரிய தொடர்பு. நேர்கணிய காரண காரிய தொடர்பு. சரிதானே? சரி, அடுத்த விடயம், நான் புதுசா ஒரு விடயத்துக்கு வருகிறேன். அரசின் நிதி வழங்கும் இயலுமை. அரசின் நிதி வழங்கும் இயலுமை. உயர்கல்விக்கு தெரிவாகும் மாணவர் எண்ணிக்கை. உயர்கல்விக்கு தெரிவாகும் மாணவர் எண்ணிக்கை.
அரசின் நிதி வழங்கும் இயலுமை அல்லது வல்லமை என்ன, உயர்கல்விக்கு தெரிவாகும் மாணவர் எண்ணிக்கை. இந்த இரண்டுக்கும் இடையிலே என்ன வகையான தொடர்பு இருக்கு? நேர்கணிய காரண காரிய தொடர்பு சார். நேர்கணிய காரண காரிய தொடர்பு இருக்குது. உண்மையில இங்க அரசின் நிதி வழங்கும் வல்லமை அதிகரிக்கிற போது நேரடியாக அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்காது. இடையில ஒரு ஆள் இருக்கிறார். யார் இருக்கிறார்? அரசின் நிதி வழங்கும் வல்லமை அதிகரிக்கிற போது அடுத்ததாக ஏற்படுகிற அதிகரிப்பு என்ன? நேரடியாக மாணவர்களுடைய எண்ணிக்கை அது மாற்றம் செய்யல. நிதி வழங்கும் வல்லமை அதிகரிக்கிற போது அடுத்ததாக என்ன நடக்க போகுது? அந்த பௌதிக மற்றும் மனித வளங்கள் அதிகரிக்கும். இயலளவு அதிகரிக்க போகுது. என்ன விளங்குது தானே? அதனுடைய இயலளவு அதிகரிக்க போகுது. அதாவது பௌதீக மனித வளங்கள் விருத்தி அடைந்து அதனால இயலளவு அதிகரித்து அதனால் உயர்கல்வி வரும் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது. இங்க பாருங்க, ஒரு தொடர்ச்சி, ஒரு சங்கிலி தெரியுதா பிள்ளைகளுக்கு? பிள்ளைகள் கவனிங்கடா. இப்போ தேவையான நிதியை வழங்கும் வல்லமை, அதாவது அரசுக்கு நிதி வழங்கும் வல்லமை அதிகரிக்கிறது. அதிகரித்த உடனே முதலாவதாக என்ன நடக்கும்? பௌதீக மனித வளங்கள் அதிகரிக்கும். சரியா? அரசின் நிதி வளங்கள் அதிகரிக்கிற போது பௌதீக மனித வளங்கள் அதிகரிக்கும். பௌதீக மனித வளங்கள் அதிகரிக்கிற போது அடுத்ததாக என்ன நடக்கும்? இயலளவு கூடும். இயலளவில் ஒரு அதிகரிப்பு வரும். இயலளவு அதிகரிப்பதன் விளைவாக என்ன மாற்றம் நடக்க போகுது? உயர்கல்விக்கு மாணவர் எண்ணிக்கை அதிகரிக்கும். இதை சொல்லுகிறது பிள்ளைகள் பின்தொடரும் தொடர்பு. இப்ப ரெண்டு விடயம் இருந்தால் நாங்கள் காரண காரிய தொடர்பு என்று சொல்லலாம். இது ஒரு சீக்வன்ஸ், ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு தொடராக ஒன்றை அடுத்து ஒன்று நிகழுகிற ஒரு நிலைமை ஒன்று இருக்குது. இப்படி ஒரு தொடர்பை காட்டினா நீங்கள் அதை எப்படி எழுத வேணும்? பின்தொடரும் தொடர்பு. ஒன்றன் விளைவாக இன்னொன்று, அதன் விளைவாக இன்னொன்று, அதன் விளைவாக இன்னொன்று. இங்க 4 ஃபேக்டர், 4 காரணிகள் தொழிற்படுகிறது. உங்களால விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்குதா? விளங்குதா பிள்ளைகள் நான் கதைக்கிறது? என்ன ஒரு பந்தியை வச்சு இவ்வளவு நேரமா தொல்லப்படுத்தி கொண்டு என்னடாப்பா, ஏன்னா ரொம்ப இரிட்டேட் பண்ற மாதிரி. இப்ப இங்க அரசு துறையின் தனி உரிமை, அங்க சொல்லுகிறது ஏக பிரதிநிதித்துவம் என்பது தனி உரிமை. சவாலுக்கு உட்பட்டதற்கான முதலாவது காரணமாக சொல்லப்படுவது குறைந்த இயலளவு. அந்த குறைந்த இயலளவு என்கிற இந்த துண்டை நாங்கள் இப்ப கோடு போட்டு வச்சிருக்கிற இந்த பகுதிக்குள்ள இருக்கிற இந்த பகுதியை வச்சுக்கொண்டு நாங்கள் நிறைய விடயத்தை பார்த்தோம். நேர்கணிய தொடர்பண்டா என்ன, எதிர்கணிய தொடர்பண்டால் என்ன, காரண காரிய தொடர்பென்றால் என்ன, காரிய காரண தொடர்பு என்றால் என்ன, பின்தொடரும் தொடர்பு என்றால் என்ன என்கிற விடயங்கள் எல்லாத்தையும் பார்த்திருக்கிறோம். இப்ப எங்களுக்கு விளங்குது. இது ஒரு விஷயத்தை தான் அவர் வடிவா விளங்கப்படுத்தியிருக்கார். ஒரு விடயம் குறைந்த மட்ட இயலளவு. குறைந்த மட்ட இயலளவை எடுத்து வச்சுக்கொண்டு அவர் 2 விஷயம் கதைக்கிறார். ஒன்று, குறைந்த மட்ட இயலளவை ஏற்படுத்துகின்ற காரணிகளவை, அதனால் ஏற்படுகிற விளைவு என்ன. குறைந்த மட்ட இயலளவை ஏற்படுத்தும் காரணிகளவை, அதனால் ஏற்படும் விளைவுகளவை. இதுக்குள்ள இப்படி தந்துட்டு கேள்விகள் கேட்பாங்க பிள்ளைகள். உங்களோட பந்தியை சுருக்கம் எழுத சொல்லி நான் தந்ததுன்ற நோக்கம் வெறும் சுருக்கம் எழுதுறது மட்டும் இல்லை. ஒரு பந்தியை தந்து போட்டு அவர் உடைச்சு 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 கேள்வி கேட்பார் உங்கள்கிட்ட. சரியா? அதுக்கு விட எழுதக்கூடிய அளவுக்கு நீங்கள் எவ்வளவு தூரம் வாசிக்கிறீங்கள். சும்மா வாசிக்கிறது இல்லை, அப்படியே அது கொண்டு சத்தம் போட்டு வாசிக்கிறது எல்லாம் இல்லை. இதுல இருக்கிற பொருள் உங்களுக்கு விளங்கியதா என்று பார்ப்போம். சரி, அடுத்த 2வது காரணி. 2வது காரணியாக அவர் என்ன சொல்லுகிறார்? இரண்டாவது காரணம் அரசின் தோல்விக்கு, அரசின் தனி உரிமை, உயர்கல்வியை அரசின் தனி உரிமைக்கான பலவீனமாக அவர் சொல்லுகிற 2வது விடயம் என்ன?
யார் சஞ்சியா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு விட்டுக்கிறது. அந்த பிள்ளை மட்டும்தான் பேசுது. மற்றவர்கள் எல்லாரும் இன்றைக்கு ஊமையாக இருக்கிறாங்க. சொல்லுங்க சொல்லுங்கம்மா நீங்க. சமகால உலக தேவைக்கு வேண்டப்படும் திறன்களை கொண்டதான உயர்கல்வியை வழங்க இருக்க முடியும். இல்லை. அல்லது நாங்க இப்படியும் சொல்லலாம், இந்த பகுதியை காட்டலாம், வேலை வாய்ப்புகளுக்காக தேவைப்படுகின்ற தகமைகள் திறன்களை பல்கலைக்கழக கல்வி போதுமான மட்டத்தில் கொண்டிருக்கவில்லை. அதுக்கு திறன்கள் தகமைகள் இல்லவே இல்லை என்று அவர் சொல்லல. மிக அவதானமா இந்த கருத்தை முன்வைக்கிறது மிக தெளிவாக முன்வைக்கிறார். அப்படின்னா போதுமான மட்டத்தில் கொண்டிருக்கவில்லை. சரிதானே? இதற்கான காரணங்களை சொல்லுகிறாரா உரையாசிரியர்? பாருங்க, முதலாவது காரணமும் சொல்லி விளைவும் சொன்னார். இரண்டாவதுக்கு காரணம் சொன்னாரா? இல்ல சார், முதலே காரணம் சொன்னதால இப்ப காரியம் சொல்லி. இப்ப இதற்கு காரணம் சொல்ல இல்லை. அதாவது போதுமான திறன்களை அந்த கல்வி கொண்டிருக்காமைக்கான காரணத்தை அவர் சொல்ல இல்லை. சரிதானே? இது இரண்டாவது காரணம் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறோம்டா, இன்னொரு குறைபாடு. அங்க மேல முதலாவது காரணம் என்று சொன்னவர் இரண்டாவது காரணம் இது என்று எங்களுக்கு அடையாளப்படுத்துறார். அப்படி என்றால் சமகால உலகின் தேவைகளுக்கு வேண்டப்படும் திறன்களை கொண்டதான உயர்கல்வியினை வழங்க முடியாதிருப்பது அரச உயர்கல்வித்துறையின் இன்னொரு குறைபாடு என்று சொல்வதன் மூலமாக இது இரண்டாவது குறைபாடு என்று சொல்லுகிறார். இந்த குறைபாட்டின் விளைவு என்ன என்று சொல்லுகிறார்? உயர்கல்வித்துறை தோல்வி அடைஞ்சது தனியார் துறையினால். அரசு துறையினால் நிர்வகிக்கப்படும் உயர்கல்வித்துறை இல்ல அப்படிதான். இந்த கேள்வியை நான் திருப்பி கேட்கிறேன், கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்க. இல்ல, சமகால உலகின் தேவைகளுக்கு வேண்டப்படுகின்ற திறன்களை கொண்ட கல்வியை அரச பல்கலைக்கழகங்களால் வழங்க முடியாமல் இருப்பதன் விளைவு என்ன? கேள்வி விளங்குதா? அர்ச்சனா கதைங்க பாப்போம். அர்ச்சனான்ற ஒரு பிள்ளை இருக்கு போல இருக்குது. இருக்கிறாங்களா? அல்லது ரெக்கார்டை போடுங்க. போயிட்டாங்கன்னா நாங்கள் அனுப்பிடுவோம். ஏன்னா சும்மா ரெக்கார்ட் போடுறதுக்கு எங்களுக்கு ஆக்கள் தேவையில்லை தானே. அது நாங்கள் அப்புறம் ரெக்கார்ட் கொடுப்போம். அதுக்கு அர்ச்சனா இருக்கிறீங்களா? ARCHCHANA சரியா? இல்லை, தாரணை இல்லை. நான் கேட்டது அர்ச்சனா. அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்குறோம் விடையை. நாங்கள் விடை சொல்ல இல்லைன்னா நாங்கள் நேற்று சொன்னோம், அவையே நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம். ஒன்றும் செய்யலாம். சரிதானே? குறைஞ்சபட்சம் தெரிய இல்லை என்றாவது சொல்ல வேணும். இல்லை என்றால் பார்ப்போம். கேட்டுதானே பேசுகிற பிள்ளைகளுக்கு விளங்குது தானே? சத்தம் வருது தானே? சரி சரி. இந்த தாரணி ரொம்ப நேரமா அவசரப்படுற மாதிரி இருக்கு. தாரணிகிட்ட கேட்போம். சொல்லுங்க. பட்டம் பெற்று வேலைக்கு அமர்த்தப்படும் கணிசமான எண்ணிக்கையிலான பட்டதாரிகளால் தமக்கான பணிகளை வினைத்திறனுடன் வினைமிக்கதாக மாற்ற இயலாதுள்ளது. கிரேட். இப்ப விடயம் என்னென்னு விளங்குதா? சுருக்கமா சொன்னால், இந்த கேம்பஸ்ல படிச்சுட்டு போறாக்கள் வேலையை சரியா செய்யலாம இருக்கணும். பட்டம் பெற்று வேலைக்கு அமர்த்தப்படும் கணிசமான எண்ணிக்கையினரான பட்டதாரிகளால், அப்ப படிச்சுட்டு பட்டம் வாங்கி கொண்டு வர கணிசமான ஆக்கள் தமக்கான பணிகளை வினைத்திறனுடனும் விளைபயன் மிக்கதாகவும் ஆற்ற இயலாது உள்ளது. விளங்குதா? அது இதனால் தான் நிகழ்ந்தது என்று எப்படி சொல்லப்பட்டிருக்குது? கொண்டிருக்காமையால். பல்கலைக்கழக மட்டத்தில் வழங்கப்படுகிற கல்வி போதுமான திறன்களை கொண்டிருக்காமையால பட்டதாரிகள் அவர்களை வேலைக்கு அமர்த்துகிற போது தங்களோட வேலை சரியா செய்ய முடியாம இருக்கு. திறன்கள் போதாமல் இருப்பதன் காரணமாக கல்வி கற்று வெளியேறுபவர்களுடைய செயல்திறன் குறைவாக இருக்கு. இயலளவு போதாமல் இருப்பதன் காரணமாக கல்வி கற்பவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கு. மேலே இருந்து பார்த்து கொண்டு வாங்க இப்படி அழகா அடுக்கி இருக்கிறார். முதலாவது, இயலளவு குறைவா இருக்கு. அதுல
100 பேர் தகுதியா இருந்தால் 20 பேருக்கு தான் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ரெண்டாவது, அப்படி படிக்கிற 20 பேருக்கும் கூட நீங்கள் தேவையானதை படிப்பிக்கிறீர்கள் இல்லை, அதுல கணிசமான ஆட்கள் வேலைக்கு கூப்பிட்டா அவங்களுக்கு அந்த வேலையை செய்ய தெரியுதில்லை. பாருங்க எப்படி இந்த உரைப்பகுதி அழகா சொல்லி கொண்டு போறாருன்ட்டு. முதல் சொல்லுகிறார் குறைந்த இயலளவு இருக்கு. சரி, இயலளவுக்கான காரணத்தை சொன்னேன். இந்த காரணங்களால குறைந்த இயலளவு இருக்கு. இந்த இயலளவின் காரணமாக 100 பேர் ஏஎல் பாஸ்ண்டா நீங்க 20 பேரை தான் யூனிவர்சிட்டிக்கு எடுக்கிறீங்க. அடுத்ததா என்ன சொல்றாங்க, யூனிவர்சிட்டிக்கு எடுத்த 20 பேரையும் நீங்கள் பிள்ளையார் பிடிக்கையில குரங்காக்கிட்டான் வச்சிருக்கிறீங்க. அந்த 20 பேரையும் பட்டம் கொடுத்து வெளியில விட அதுகள் கொடுக்குற வேலையை செய்ய தெரியாம முடிச்சுதுகள். சரியா? ஒட்டுமொத்தமாக அந்த அரச உயர்கல்வித்துறையினுடைய பலவீனத்தை எப்படி படிப்படியா சொல்லி கொண்டு வந்தார் என்று சொல்லி பாருங்க. சரி, இவ்வாறு வெளித்தெரிகின்ற பலவீனம் இருந்த போதும், இவ்வாறு வெளியே தெரிகின்ற பலவீனம் இருந்த போதும் இதற்கு எதிரான கருத்துக்கள் முன்வைக்கப்படாமைக்கு காரணம் என்ன? இப்ப எங்களுக்கு விளங்குது தானே, அரச துறையில ஒரு இயலாமை இருக்குது, அதாவது வளப்பற்றாக்குறை அல்லது குறைந்த இயலளவு இருக்கு. இதனால கொஞ்சம் பேரை தான் எடுக்கிறாங்களுக்கு தேவையான விஷயத்தை படிப்பிக்கிறாங்களே இல்லை, என்னமோ படிப்பிச்சு விட அதுகள் ஒன்றும் செய்ய முடியாம வேதனைப்படுது. சரியா? இப்படி இருந்தாலும் இந்த துறை கண்டிக்கப்படவில்லை, அல்ல பெரிய அளவுக்கு விமர்சிக்கப்படவில்லை. அதற்கு காரணங்கள் என்ன? இதற்கு காரணங்கள் என்ன? மீண்டும் சஞ்சயா சொல்லுங்க. அதாவது சார், இப்ப அந்த அரசு சேவை உத்தியோகத்தர்களுக்கு அந்த காரணங்கள் தெரிஞ்சிருந்தும் அவங்க சொல்லாம இருக்கிறதுக்கு சட்ட ரீதியான மட்டுப்பாடுகள் சட்ட ரீதியான மட்டுப்பாடு ஒரு காரணம். மேல் பந்தியில தான் விடயம் சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? அரச துறையின் இயலாமை தொடர்பில் விமர்சிப்பதற்கு அரச துறையில் உள்ளவர்களுக்கு, அரச சேவையாளர்களுக்கு, அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு காணப்படுகிற சட்ட ரீதியான மட்டுப்பாடு ஒன்று. இரண்டாவது, தேர்தல் அரசியல்ல வெற்றி பெறுவது. தேர்தல் அரசியல் இதை கதைச்சு விட்டா பிறகு சனம் ஓட் பண்ணாது. தேர்தல் அரசியல் அதாவது வாக்கு அரசியல் என்ன? அப்ப இங்க தேர்தல் அரசியலில் வெற்றி பெறுவதற்கு வாக்குகளில் தங்கி இருப்பதனாலே அரசியல் தலைவர்கள் பேசுகிறார்கள் இல்லை, சட்ட ரீதியான மட்டுப்பாடு காரணமாக நிர்வாக தலைவர்கள் பேசுகிறார்கள் இல்லை. இது கண்டிக்கப்படாமைக்கு அல்லது விமர்சிக்கப்படாமைக்கு காரணமாக 2 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த பலவீனங்களுக்கான தீர்வு என்ன? தனியார் பங்கேற்பை அனுமதிக்கிறது. தனியார் பங்கேற்பை அனுமதிப்பது. இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த உரைப்பகுதி பேசுகிற விடயங்கள் உங்களுக்கு விளங்கிச்சுதா? இப்ப இந்த உரைப்பகுதி நீங்கள் வாசிச்ச போது விளங்கினதை விட இப்ப அழகா விளங்கிச்சுதா? என்னென்ன பகுதி சொல்லப்பட்டிருக்குது? இலங்கையின் உயர்கல்வித்துறையில் அரசின் தனி உரிமை என்று சவாலுக்குட்பட்டிருப்பதற்கான காரணங்கள் 2 சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு காரணத்துக்கான காரணம் என்ன? அதாவது அரசின் தனி உரிமை, உயர்கல்வித்துறையில் அரசின் தனி உரிமை சவாலுக்கு உட்பட்டிருப்பதற்கான அரச பலவீனங்கள் 2 சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு விடயம் அதற்கான காரணங்களையும் சொல்லி விளைவையும் சொல்லி இருக்கிறார். 2வதுக்கு காரணம் சொல்ல இல்லை, பலவீனத்தை சொல்லி அதன் விளைவு என்ன என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தது, இவ்வாறு அரசின் பலவீனங்கள் தொடர்பில் உரத்து குரல் எழுப்பப்படாமைக்கு காரணங்கள் என்ன? அரச பணியாளர்களுக்கு இருக்கிற சட்ட ரீதியான மட்டுப்பாடு, அரசியல் தலைவர்களுக்கு இருக்கிற தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய வாக்கு அரசியல் சார்ந்த நிர்பந்தம். இதை தாண்டி இந்த குறைபாடு நீக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மருந்து உயர்கல்வித்துறையில் தனியார் பல்கலைக்கழகங்களையும் அனுமதிப்பதுதான் என்று சொல்லி 5 கருத்துக்கள் அல்லது 3 பிரதானமான கருத்துக்கள். அரச துறையின் தனியுரிமை சவாலுக்கு உட்பட்டமைக்கான பலவீனங்கள் 2,
சொல்லப்பட்டிருக்கு. அதை கொஞ்சம் விளக்கமாக நாங்கள் பார்க்கலாம். இது விமர்சிக்கப்படாமைக்கு அல்லது கண்டிக்கப்படாமைக்குரிய காரணம் என்னென்று சொல்லப்பட்டிருக்கு, அதற்கான தீர்வு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எழுதிய சுருக்கத்தில் இவ்வளவு விடயங்களும் தெளிவாக இருக்குதா என்று பார்க்க வேணும். நாளைக்கு வருகிற போது சுருக்கம் எழுதியவர்களுக்கு மட்டும்தான் செயலமர்வு நடக்கும். சரி, இன்றைக்கு இந்த அளவோடு நிறைவு செய்து கொள்வோம். நாங்கள் இப்படி சில வேளை எதிர்பாராத விடயங்களையும் அழகாக படிப்போம். அடுத்த செயலமர்வில், நாளைய செயலமர்வில் நாங்கள் நுண்ணறிவு தொடர்பாக பார்க்கலாம். அடுத்த செயலமர்வில் உங்களை சந்திக்கிற போது 2 சுருக்கமும் எழுதி கொண்டு வர வேணும். அதுக்கு பிறகுதான் செயலமர்வில் அவர் இது தொடர்ந்து பங்கேற்பதற்கு அனுமதிக்கப்படுகிறார். சரி, திரும்ப சந்திக்கிற போது இதனிலும் அழகான ஒரு பொழுதுல சந்திப்போம் என்கிற பிரார்த்தனையோட பாய் பாய், குட் நைட் பிள்ளைகள். தேங்க்யூ சார். ஓகே.